வணக்கம் மக்களே, நாளைக்கு தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை. மே 4ஆம் தேதி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள். என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பயங்கரமாக இருக்குது. எப்படி ஆட்சி மாற்றம் அமைய போதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தாவேக்கா எந்த மாதிரியான சம்பவத்தை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது. நாளைக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் கடைசி தீர்ப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு சாதகமாக நிறைய ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு சார்பாகவும் 1-2 எக்ஸிட் போல்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அமைய போகுது, எது உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். சூப்பரான நாள். தமிழகம் முழுக்கவே இந்த நாளுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக தாவேக்கான்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது. எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நம்ம தளபதி சொன்ன மாதிரி எதனாலுமே எதிர்கொள்ள ரெடியாக தான் இருக்கும். எப்படினாலுமே தளபதி மக்களை சந்திப்பேன் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸிட் போல் மூலமாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு நல்ல ஒரு நம்பர்ஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிட் போல்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்கு தாவேக்காவுக்கு 20 தொகுதிகள், 34 தொகுதிகள், 50 தொகுதிகள் அப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த தொகுதிகளில் 2வது இடத்த பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாக போகுது அப்படிங்கிற எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சமயத்தில் இந்த மாதிரியான எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த போல் மூலமாக நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், முதல் எலெக்ஷன்லேயே வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோங்கிறது இந்த எக்ஸிட் மூலமாக தெரிஞ்சுக்குது. அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நல்லாவே இது தெரிய வருது. ஏன் இதை ரொம்பவே பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தளபதி மட்டும் நிற்கிற இடத்துல மட்டும்தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களே இப்போ மாற்றி சொல்லியிருக்கிறது ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது. தாவேக்கா நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இன்னுமே நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். அப்போ கண்டிப்பாக கொண்டாட்டம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த 2-3 எக்ஸிட் போல்ஸில் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பரில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது அடையுமா அப்படிங்கிறது நாளைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். என்ன தான் எக்ஸிட் போல்ஸ் அப்படியே வராட்டினாலுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட அனலிஸ்ட் முதல் எல்லாருமே சொல்கிறது. தமிழக மக்கள் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். நாளைக்கு ரிசல்ட் பேசும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.